நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வியா ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 821வது வீடியோ. இந்த வீடியோ நமக்கு ஸ்ரீமதி கோமத்தின்னு ஒரு அம்மா இருக்கா, நமக்கு மந்தவழியில் இருக்கா. அவள் வந்து ஒரு ஆர்டிக்கலை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. தோ பி நோ சட்ட சப்ஜெக்டு அன்லஸ் அதர்வைஸ் நம்ம டீட்டெயிலாக போனால் தான் நமக்கு அதை விளக்க முடியாது. இதுதான் அந்த சப்ஜெக்ட். இது என்ன, என்னடா அது பெட்டி காமிக்கிறாரு மாமா நினச்சிக்காதவங்க. இது என் பொண்ணு எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தா. இங்கே தட்சிண நட்சத்திராலேருந்து வாழ்ந்தேன். இதில் என்ன வச்சுருக்காருன்னு நான் பாருங்க. தர்பை கட்டு வச்சுருக்கேன். இந்த தர்பையை பற்றி தான் பேச போகிறோம். இந்த அமாவாசை ஒரு வருஷத்தை 95 தடவை வருது. 12 அமாவாசை, மாச பிறப்பு, இது மாதிரிலாம் எல்லாத்தையும் விடாம பண்ணால் அந்த டோட்டல் கவுண்டிங் வரும். ஸோ இதில் கலைஞேரி சீதாராம சாஸ்திரியை வந்து நமக்கு தர்பையெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறார், பூனல் அனுப்பிச்சி வைக்கிறார், எல்லாம் பண்ணுறார் அவர். நம்ம இதான பசங்களுக்கு டொனேட் பண்ணி வச்சுக்கோ தீபாவளி வேலைக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு உண்டானது அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம், தர்பையை பற்றி. அவள் எனக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணாலும் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. தர்பை, இது தர்பை தான் வந்து நைமிஷாரண்யம்னு சொல்கிறோம். வடநாட்டில் நைமிஷாரண்யன்னு இந்த சூத மகரிஷியும் வாழலாம் கதை சொல்கிறது, இதெல்லாம் நடந்து நைமிஷாரண்யம். நேமின்னு சொல்லுவாள். தர்பாரண்யம் இது கூட என்ன சனீஸ்வரர் இருக்கிற திருநள்ளாறு கூட தர்பாரண்யேஸ்வரர் தான் சுவாமிக்கு பேர் அங்கே. ஸோ ஒரு தர்பையில் எடுத்துட்டால அதில் மேல் பாகத்தில் நல்லா கணுங்க, மேல் பாகத்தில் சிவன் இருக்கார், நடுவில் பிரம்மா இருக்கார், கீழே விஷ்ணு இருக்காருன்னு சொல்லியிருக்கு. தர்பையில் 3 தெய்வங்களும் இருக்கு. ஸோ இந்த தர்பையை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய ரகசியம் என்ன, ஏன் வந்து அபர காரியமும் சரி தேவ காரியமும் சரி தர்பை இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. கோவில் கும்பாபிஷேகம் எது இருந்தாலும் சாஸ்திரி வந்த உடனே பவித்திரம் போட்டுக்கணும் கொடுத்துட்றாரு. கோவிலில் மனுஷன் சங்கல்பம் பண்ணணும்னா பவித்திரம் போட்டுக்கணும். பவித்திரம் எங்கே போடுறோம், மோதிர விரலில் போட்டுக்கணும். இந்த மோதிர விரலுக்கும் மூளைக்கு சம்பந்தம் உண்டு. ஸோ இந்த மோதிர விரலை பவித்திரம் போடும்போது நம்ம மூளை ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாத ரகசியங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் இது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம் முன்னோர் நமக்கு அளித்த பல நடைமுறைகள் எல்லாம் நம் வாழ்வின் நலனுக்காக அமைந்தவையே. நாம் அவற்றின் காரணத்தை உணராமல் அவற்றை நவீன கண்டுபிடி ஒப்பிட்டு அதன் எளிமையான பயன்பாட்டையே நம்ம புறக்கணிச்சுட்டு நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கல அதை நம்ம எதுக்கு சொல்கிறா அப்படின்னு. அப்படி முன்னோர் வகுத்த வாழ்வியல் நெறியில் ஒரு சூட்சமான செயல்பாடு தான் தர்பை புல். தர்பை புல் மனிதருக்கும் இறைவனுக்கும் தொடர் தரும் சாதனமாக வேதங்களின் மூலம் அறியப்படுகிறது. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தொன்மையான புல் என்பது தர்பை புல் என்று முன்னோர் போற்றுவர். தர்பை புல்லின் உச்சியில் சிவபெருமானும் மத்தியில் பிரம்மனும் அடியில் விஷ்ணுவரும் இருப்பாக ஐதீகம். அது சிறப்பு, அதேதான். தர்பை புல் காய்ந்தாலும் அதன் தன்மை மாறாது, உயிர்ப்புடன் இருக்கும் என்பதே தர்பை புல்லின் சிறப்பாகும். தர்பை புல் தண்ணீர் இல்லாவிட்டாலும் வாடாது, நீருக்குள் பல நாட்கள் கடந்தாலும் அழுகாது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். இந்து சமய சடங்குகளில் பிறப்பில் இருந்து இறப்பு வரை முக்கிய இடம் தர்பை புல்லுக்கு உண்டு. தர்பை புல்லில் 7 வகை உண்டு. பாருங்க, 7 வகை இருக்கு தர்பையில். குசை, அதை குசம் சொல்றோம். காசம், தூர்பை, விருகி, மஞ்சம் புல், விஸ்வாமித்திரம், எவை என்பது ஆகும். தோற்றத்தை பொறுத்து இவை ஆண் பெண் அலி என்று பிரிக்கிறார் தர்பையை. நுனிப்பகுதி பருத்து காணப்படுவது பெண் தர்பை. அடிப்பகுதி பருத்து இருந்தால் அது ஆண் அரி தர்பை. அடி முதல் நுனி வரை ஒரே சமமாக இருந்தால் அது ஆண் தர்பை சொல்லப்படுறது. தர்பை புல்லின் மகிமைகளை யஜுர்வேதம், அதனோட வேதத்தில், சம்ருதி சித்தாமணி, சம்ருதி பாஸ்கரம், விஷ்ணு புராணம் போன்றவற்றிலும், நிகண்டு ரத்னாகரம், ராஜ நிகண்டு போன்ற ஆயுர்வேத நூல்களில் காணலாம். தர்பை புல்லினால் செய்யப்படும் மோதிரம்
போன்ற அமைப்புக்கு பவித்திரம் சொல்கிறோம். பவித்திரம் என்றால் பரம சுத்தமானது அர்த்தம். பவித்திரத்தை எல்லா விதமான கைவிரல்களையும் மோதிரமாக அணிந்து கொள்ளும் வழக்கம் புராண காலத்தில் இருக்கிறது. அதில் 1, 2, 3, 4 கணக்கு இருக்கு. நம்ம வலது கை மோதிர விரல் மூளையுடன் தொடர்புடையது. இந்த விரலில் பவித்திரம் அணிந்து ஹோமம், ஜபம், வேள்வி சடங்குகளில் ஈடுபட அது அண்ட வழியில் உள்ள ஆற்றலை மூளைக்கு கொண்டு செல்லும். பவித்திரம் அணியாமல் மேற்கொள்ளும் எந்த ஆன்மீக சடங்குகளும் மின்சாரம் இல்லாத கணினி போல் அவற்றால் எந்த பலன்களும் இல்லை. தர்ப்பப்புல் போடாமல் கொள்ளக்கூடிய சங்கல்பம் பண்ணும்போதே தர்ப்பையை கொடுத்துருவாங்க கையில் அந்த பவித்திரத்தை. தாமரை இலையில் தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்குமோ அதுபோல் தர்ப்பை அணிந்து பாவம் ஒட்டாது என்கிற தர்மசாஸ்திரம். உபாசனையில் ஜபம் மற்றும் வேள்விக்கு இடையூறு செய்யும் கண்ணுக்கு புலப்படாத அரக்கர்கள், பூதங்கள், பிசாசுகள், பிரம்மராட்சசர்கள் முதலியோர் நம் கையிலுடைய தர்ப்பையை பார்த்து ஓடுவாராம். முக்கியமான பாயிண்ட் இது. மின்சாரம் பாயாத பொருள்களில் தர்ப்பையும் ஒன்று. அதனால் மின்சாரத்தை விட பல மடங்கு செயல்திறன் அதிகம். அதனால தான் அக்னி பரிசுத்தமானது என்றாலும் அது தூய்மையை வலுப்படுத்த தர்ப்பை உதவும். ஆகவே இதற்கு அக்னி கர்ப்பம் என்று பெயர். தர்ப்பை புல்லுக்கு மந்திர சக்தியை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மை அதிகமாக உள்ளது. தீய எண்ணங்களையும் கர்ப்ப விரைகளையும் ஒட்டாமல் தடுக்கிறது. தர்ப்பப்புல்லான ஆசனம் மிக விசேஷம். இதில் 1997 எங்கள் அம்மா செத்து போன வருஷம் அது. காசிக்கு போயிருந்த 10 நாள் இருந்தேன். 10 நாள் விஸ்வநாதுக்கு அபிஷேகம் பண்ணேன் நான் என் கையாலேயே. இப்போ அலோவ் பண்ணுறதில்லன்றா கும்பமேளாக்கு அப்புறமா. பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். அப்போல்லாம் தொட்டு 5 ரூபாயோ 2 ரூபாய்க்கு பால் கொடுப்பாங்க மண் குடுவையில். பில்பர் 2 ரூபாய்க்கு கொடுப்பான். வச்சு நம்மளே அபிஷேகம் பண்ணி நம்மளே பர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். அது நான் பண்ணியிருக்கேன். இரண்டாவதுன்னா நாகப்பனுக்கு தான் பெருமை செய்யணும். நாகப்பன்ற ஒரு நாட்டுக்கோடி செட்டி இப்போ தான் அழைச்சிட்டு போனாங்க காசிக்கு ட்ரெயினில். அப்போ காசி அது அங்கே விட்டு வரும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன். அவளாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி 40 ஒரு சுற்றி வந்துடும். ராத்திரி சாயந்தரம் ஒரு தடவை சுற்றுவேன் காசியை. அப்போ கிளம்புறதுக்கு முத நாள் நான் மட்டும் தனியாக போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் தர்ப்ப பாய் விற்றுந்தா. எவ்வளோ ஒரு பண்டில் வச்சுருந்தேன். அப்போ அது பணமெல்லாம் அவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்காது. ஸோ 25 ரூபா கொடுங்கண்ணா. சரி இப்படி சொல்கிறாளே. அப்போல்லாம் தனி பாயெல்லாம் இங்கே மெட்ராஸ்லாம் 20 ரூபான்னு. 25 ரூபா ஜாஸ்தி சொல்லணும். இல்லை சாமி டேக் த பண்டில் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன் ட்ரெயினில். ஆற்றுல பிரித்து பார்த்தா 10 பாய் இருக்காது உள்ள, சுருட்டி வச்சுருக்காத, கேப் விட்டு கட் பண்ணுற மாதிரி. அப்போ அவ்வளோ ஒரு பாயாக இருந்தேன். 2 ரூபா 3 ரூபா கூட இல்லை அந்த பாய், தர்ப்ப பாய். இங்கே கிரி ட்ரெயினில் பார்த்தா 50 ரூபா 100 ரூபா போட்டிருக்கான் அப்புறமா. ஸோ தர்ப்பை புல்லானால் ஆசனம் மிக விசேஷம். தர்பாசனத்தில் அமர்ந்து செய்யும் பூஜை ஜபங்களுக்கு பல மடங்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ கலச ஸ்தாபனம் செய்யும் போதும் மாவிலை கொத்து தேங்காயுடன் தர்ப்ப கூர்ச்சம் வைப்பார்கள். அந்த தர்ப்பையின் வழியாக தான் பிராணசக்தி கும்பத்துக்குள் வரும். சிறந்த புனிதமான தெய்வீக சக்தியை கொண்ட தேவர்களும் பித்திருக்களும் நம் கண்களுக்கு தெரியாத ஒளி ரூபத்தில் அந்த தர்ப்பையில் அமர்ந்திருக்கின்றனர். தர்ப்பை உஷ்ணவீரியமும் அதிவேகமும் கொண்டது. மேலும் 5 லோகங்களிலும் தாமரத்தில் உள்ள மின்சார சக்தி தர்ப்பையிலும் உண்டு. எனவேதான் கோவில் கும்பாபிஷேகங்களில் தங்க வெள்ளி கம்பிகளின் இடத்தில் அருளை கடத்து தர்ப்பையை பயன்படுத்துகிறார். தர்ப்பையிலேயே ஒரு கையாட்டு திரிச்சு அதை அந்த கலசத்துலேருந்து இது வரைக்கும் கொண்டுருவா. ஹோமம் பண்ணுற இடத்துல வரைக்கும் அதை சுற்றி வச்சிருப்பா. அதை நாடி சந்தானம் என்று சொல்வார்கள். உயிர் கொடுத்தல். கோவில் கும்பாபிஷேகங்களில் கோபுர கலசங்களுக்கு புனிதரை ஊற்றிய பின் அந்த நீரை கூடியுள்ள மக்களின் மீது தெளிப்பதின் விளக்கமும் இதுதான். உபாசனை போது கையில் ஒரு பிடி தர்ப்பையும் ஆசனமாக 4 பிடி தர்ப்பையும் வைத்து மந்திரம் சொல்ல எல்லா தேவதைகளும் தொடர்பு கொண்டு பல்வேறு செய்திகளை அறியலாம். நன்கு உரியேற்றிய தர்ப்பையை எரித்து கடைசியில் செய்கிற ஹோமெல்லாம் பண்ண அந்த தர்ப்பையை கருக்கி அதை எரித்து அதை நெய்யோட குழைச்சி அதை ரட்சையாக நமக்கு தர அதை எட்டுண்டா ரொம்ப நல்லது சொல்லப்படுறது. புருவங்களில் தடவை எல்லா விதமான தோஷங்களும் விலகிவிடும். குணப்பொடி வைத்தியநாத பெருசாக வெட்டிட்டு இருப்பார். பொதுவாக ஹோமங்களின் முடிவில் இந்த ஹோம பூஜா ரட்சையாக இதை செய்வார்கள்.
தர்பைப்புல் புண்ணிய பூமி தவிர வேறு எங்கேயும் முளைக்காது. ஒரு புல்லை கொண்டு செய்யும் பவித்திரம் இறப்பு சம்பந்தப்பட்ட சடங்குகளிலும் 2 புற்களை கொண்டு செய்யப்படும் பவித்திரம் தினசரி நடைமுறைக்கும் 3 புற்கள் செய்து கொண்டு செய்யப்படும் பவித்திரம் அமாவாசை செய்யப்படும் நீத்தா சடங்குகளுக்கும் 4 புற்களினால் செய்யப்பட்ட பவித்திரம் கோவில் நடைமுறைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தேவ காரியத்துக்கு கிழக்கு துணியாகவும் புத்திர காரியக்கு தெற்கு துணியாகவும் தர்பை புல்லை பயன்படுத்துவர். ஸ்ராத்த மற்ற தர்ப்பணம் காலங்களில் சலசுத்தி ஆசன சுத்தி கூர்ச்சம் போன்றவைகள் தர்பை புல்லில் தான் செய்யப்படுகின்றன. தேவ தர்ப்பணத்துக்கு துணியாலும் மனித தர்ப்பணத்துக்கு மத்தியாலும் பித்து தர்ப்பணத்துக்கு மடித்து நுனியாலும் தர்ப்பணாதிகள் செய்ய வேண்டும் என்று தாஸ்திரம் சொல்றது. கிரகண காலத்தில் அமாவாசையில் தர்பைக்கு வீரியம் அதிகம். எனவேதான் கிரகண காலத்தில் உணவு நுண்ணிய கிருமிகளால் உணவு கெடாமல் இருக்க தூய்மையான தர்பை புல்லை எல்லாத்தையும் போடா, தயிர் பால் ஊறுகாய் எல்லாத்தையும் போட்டு சொல்லுவாள். தர்பை புல்லிட்ட நீரை வீடுகளில் தெளித்து வர அங்கெங்கும் தொற்று வியாதி அணுகாது. வீடுகளை உயரமான இடங்களில் வாசலில் கொத்தாக தர்பை புல்லை கட்டி வைத்த எந்த தொற்று நோய்களும் உள்ள பரவாது. வியாதி உள்ளவர்கள் தங்கும் இடங்களில் தர்பை புல்லை வைக்க வியாதிகள் பரவாது. ஆகிய ஈஸ்வருக்கு திருநள்ளாரை பற்றி இருக்க தர்பாரணேஸ்வரர் பற்றி சொல்லியிருக்காரு. இங்கே கூட கடம்பூத்தூர் பக்கத்தில் கூவம்னு இருக்கு. விற்கோலத்து திரிபுராந்தகர்னு பேர். திரிபுர சுந்தரி திரிபுராந்தகர். அந்த அந்த இடமே நைமிஷாரண்யம் ஒரே தர்ப காடாக இருக்குங்க. சரி, நிறைய இடத்துல தர்பை இருக்குது. இங்கே நைமிஷாரண்யோட போக வேண்டாம், தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல தர்ப காடுகள் இருக்குது. ஸோ இதை சொல்லி தர்பையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனோட புனிதத்தை தெரிஞ்சுங்க. நம்ம ஆசனாதி இதுக்கு அதுக்கு போட்டுக்கிறோம், கையில் அடிக்கிறோம், அம்மா தர்ப்பணத்துக்கு யூஸ் பண்ண எல்லாத்தையும் தர்பை இல்லாம முடியாது. தர்பையை வாங்கி எப்பயுமே ஸ்டாக் இருக்கணும் நம்மக்கிட்ட. இந்த மாதிரி வாங்கி ஒரு வருஷத்துக்கு வாங்கி வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். அது பூனல் தர்பை அதெல்லாம் ஆற்றுல எப்பயுமே வச்சுக்கணும். எஸ்பெஷலி பிராமின்ஸ் டெஃபினெட்லி தி ஷுட் கீப் இட். தர்பை இல்லைன்னா கஷ்டம். சில பிராமண ஆற்றுல பேச்சுலர் பாயாக இருப்பான், அவன் தர்பை தொடக்கூடாதுங்க. தர்பை யார் வேணால் தொடலாம். அதில் பைத்தியாத்தம். அது இந்த கர்ம காரியத்தை பண்ண போனா அவன் தேவகாரியத்தையும் தர்பம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது யாரும். ஸோ தர்பைகளை இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு உண்டானதை வாங்கி வச்சுடுறது நம்ம ரொம்ப சாதிச்சிடணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைய செய்கிறேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ஆர்டிக்கல் காமிச்ச கோமதி அம்மாவுக்கு ரொம்ப நமஸ்காரம்.